இந்த சேனலில் காணும் காணொளிகள் யாவும் சமூக வலைத்தளம் மற்றும் செய்தி சேனல் வாயிலாக பெறப்பட்டவையே. பண்ணது போதும். சீலியா கதை சொல்லியிருக்கு கேப்போம் என்னன்னு வாங்க. நிறைய திரை தளபதிகள்லாம் இருக்கிறாங்க. ஓட்ட பிரிச்சு உள்ள வந்து ஸ்டேட்டை ஆட்டைய போடலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா என்னைக்கும் இது எல்லாத்துக்கும் சிம்ம சொப்பனமா இருக்கக்கூடிய ஒரே தலைவர் நம்மளுடைய முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான். நான் இங்க பாரு 2 பிஸ்கட் போட்டேன், அவ்வளவு நன்றியோட இருக்கு. மனுஷங்க போடுறீங்களா? ஏன்டா போடுறீங்க? எத்தனை திரை தளபதிகள் வந்தாலும் அன்னைக்கு மிசா காலத்துல இளைய தளபதி அவர்தான், பின்னாடி தளபதி அவர்தான். சண்டை செஞ்சு பழகின கூட்டம் இது. என்னைக்கா இருந்தாலும் சண்டை செய்வோம். நீ அந்த தாத்தா கூட கட்டி போடிடா. அப்படியா? அது எங்களுக்கு தெரியாது, உனக்கு தெரிஞ்சிருக்கலாம். தமிழ்நாட்டின் பாரம்பரியத்தை காத்தவர் ஜல்லிக்கட்டு நேரத்தில் மக்களுக்கு எழுச்சியை ஏற்படுத்தியவர். ஜூலி கேள்வி கோடுவாய் சிரிக்கி நடிச்ச மாதிரி நீங்க நடிக்க கூடாது. மக்கள் அனைவரையும் ஒன்றிணைத்தார். அதனால் வந்த அவதூறுகளை எல்லாம் துச்சமாக நினைத்து தமிழக மக்களின் குரலாக ஒலித்தவர் ஜல்லிக்கட்டு ஜூலி என்று. கிட்னி திருட்டு வழக்க தமிழக சுகாதாரத்துறை மீண்டும் கையில் எடுத்திருக்கிறது. நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? எதுக்கு வெளியிருந்தே பார்ப்போம். தமிழ்நாடு மருத்துவ மற்றும் ஊரக நல பணிகள் இயக்குனர் சித்ரா தலைமையில மீண்டும் விசாரணை மேற்கொள்ள தற்போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. சும்மா கத்தி டிஸ்டர்ப் பண்ற. எல்லாருமே ரொம்ப நாளாவே வெயிட் பண்ணிட்டு இருந்தா ஜூலி ஜெயிலுக்கு போக ரெடியா? அது கொஞ்ச நாளா நடக்க போகுது. இன்னைக்கு தமிழ்நாடு அரசு அந்த கிட்னி திருட்டு கேஸை திரும்ப எடுத்து தீவிரமா நடத்த ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போட்டிருக்காங்க. அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. வா, என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டாவது போலாம்னா. அப்படிங்கிற அதுவும் கரெக்ட் தான். எப்படி டிஎம்கே தான் ஆட்சிக்கு வரும், சொம்படிச்சு தப்பிச்சிடலான்னு நினைச்ச ஜூலி முடிய போதும் ஜோலி. இனிமே எங்களுக்கெல்லாம் ஜாலி. சுடுகாட்டுக்கு சொல்லியாச்சா? சொல்லியாச்சுங்க சார். பாட ரெடியா? சீக்கிரம். தேர்தல் நேரத்தில் விசாரணை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தனால தொய்வு இல்லாம இந்த விசாரணையை மீண்டும் நடத்த தமிழ்நாடு சுகாதாரத்துறை தற்போது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்ணே அழகேசனே, நீங்களா? இது என்ன புது கெட்டப்ப? ஏண்டா கேட்க மாட்டேன்? அண்ணனும் தம்பியுமா சேர்ந்துக்கிட்டு தசாதாரம் கமலாசனோட என்னை அதிகமாக கெட்ட போட்டு அலைய விட்டீங்களடா. நாம் பார்க்கும்போது குறிப்பாக கடந்த திமுக ஆட்சியில் நாமக்கல் மாவட்டம், பள்ளிப்பாளையம், திருச்சி மற்றும் ஈரோடு அதனை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்களில் ஏழை தொழிலாளர்களை குறிவைத்து இந்த கிட்னி திருட்டு சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்பட்ட சம்பவம் வந்து ரொம்பவே அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது. எங்க நிக்கிறேன்னு சொல்லுங்க, அங்கதான் நான் டேராவே. அவர் சட்டமன்றத்துல டேரா போடட்டும், நீ போய் ஜெயில டேரா போட்டு. ஏ சாமி, வா கிரிக்கெட் விளையாடலாம். பகவானே, இதுவரை நம்மள குமுறு வீட்டு வேலை பார்க்க வச்சாங்க. இப்பதான் முதல்ல விளையாட கூப்பிடுறாங்க. வாங்க போய் ரிலாக்ஸ் பண்ணலாம் வாங்க. நான் பேட்டிங்கா பவுலிங்கா? நீதான்டா ஸ்டம்ப். அக்கா யூடியூப் நேம் ஏதோ மாத்த போறேன்னு சொன்னீங்க, என்னது? ஜூலியின் கட்டுகள். அந்த கட்டுகளை கட்டி ஓரம் வச்சுட்டு ஜெயில போய் காலியே கிண்டு. இப்ப ஜூலின்னு ஒரு அம்மா வந்திருக்காங்க பாத்தீங்களா? தமிழ்நாட்டின் பாரம்பரியத்தை காத்தவர். அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? ஜல்லிக்கட்டு நேரத்தில் மக்களுக்கு எழுச்சியை ஏற்படுத்தியவர். இங்க பேசிக்கிட்டு இருக்கா? அதுல என்னுடைய ஈடுபாடும் என்னுடைய பங்கும் ஒரு சிறிதளவு இருந்துச்சுன்றதுல எனக்கு இன்னைக்கு இல்ல எப்பவுமே பெருமை இருக்கு. ஜல்லிக்கட்டுன்ற ஒரு டைட்டில வச்சுக்கிட்டு ஜல்லிக்கட்டு போராட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் நானு. சென்னை மெரினால் நடந்த ஜல்லிக்கட்டு உன்னை கிட்ட கூட சேர்க்கல யாருமே. எங்கேயோ ஒரு மூலையில நின்று ஒரு கோஷத்தை போட்டுட்டு இத கேட்ட மாப்பிள மனசு என்ன பாடுபடு. ஆளக்கூடாது மாப்பு. தமிழக மக்களின் குரலாக ஒலித்தவர் ஜல்லிக்கட்டு ஜூலி என்று கம்பீரமாக பெயரை பெற்றிருக்கிறார். மூஞ்சில திருட்டுக்களை தாண்ட மாறுதுடா. அது அவங்க குடும்ப கிடையாது, அதை மாத்த முடியாது. அந்த பைத்தியம் பேசுது. என்னுடைய அன்பு மாணவ செல்வங்களே, அணையா தீ சுடர்களே, நாளைய எதிர்காலமே மற்றும் எங்க வீட்டில் பொண்ணெடுத்து பொண்ணு கொடுத்த கிறுக்கு சுப்பையா அவர்களே. ஏண்டா உங்க வீட்டுல கிறுக்கு சுப்பையா பொண்ணு எடுக்காம கோர்பட்சேவா பொண்ணு எடுப்பாரு? சாரி, யாருன்னு தெரியலையே. என்ன அப்படி கேட்டீங்க? என்னைய வந்து நீங்க ஜல்லிக்கட்டுல, பிக் பாஸ்ல, அதுக்கப்புறம் வந்து சினிமால, சீரியல்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க. 100 வயசு கிழவன் கிழவில இருந்து வயிற்றுக்குள்ள இருக்கிற பச்சை புள்ள வரைக்கும் என்ன தெரியாதவங்களே இருக்க முடியாது.
சாரி, எனக்கு தெரியாது. ஆனா எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியை கொடுத்தது என்னமோ ஒரு பெரிய அரசியல் களம் தான். ஒரு டீம் போகுது, ஒரு புரோக்கர் டீம் போகுது. இந்த புரோக்கர் டீம் போய் என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது, கடன் தொல்லை இருக்குது, பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும், ஏன் உங்களுக்கு 2 கிட்னி இருக்குது, ஒரு கிட்னி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி உங்களால் வாழ முடிஞ்சிடும், அது வளர்ந்துடும். ஸோ அப்படி இருக்க காரணத்தினால ஒரு கிட்னி நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 10 லட்ச ரூபா தரும். 10 லட்ச ரூபா உங்களுக்கு வந்து எவ்வளோ பெரிய அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை வார்த்தைகளை சொல்லி இதில் இன்வால்வ் ஆகியிருக்கிற நபர் ஜூலி அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது கேவலமாக இருக்குது. ஆனா எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியை கொடுத்தது என்னமோ ஒரு பெரிய அரசியல் களம் தான். இதில் இன்வால்வ் ஆகியிருக்கிற நபர் ஜூலி அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது கேவலமா இருக்கு. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு மானம் கட்ட அயோக்கிய பள்ளிலாம் குழப்பத்தை புழுத்த வழியலாம். இன்னைக்கு வரைக்கும் ஏதோ ஜல்லிக்கட்டு போராட்டத்தோட மொத்த பெருமையை நான் தான் திருடிட்டேன்னு நினைக்கிறாங்க. ஜூலி, நீ திருடினது கிட்னி. அதான் நான் யாரும் தெரிஞ்சு போச்சு இல்ல, அப்புறம் நான் மறுபடியும் லுக்கு லூசில விடு. ஒரு கடுகளவு பங்கு என்னோடது இருக்கணும்னு நான் நினைச்சு ஒரு விஷயம் பண்ணேன். இன்னைக்கு வரைக்கும் ஏதோ ஜல்லிக்கட்டு போராட்டத்தோட மொத்த பெருமையை நான் தான் திருடிட்டேன்னு நினைக்கிறாங்க. பிக் பாஸ் நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டவன ஜல்லிக்கட்டு ஜூலினாங்க. விஜய் டிவி முற்றுகை போராட்டம் நடத்துவதற்காக தயாராகி போனவன் நான். அப்புறம் அதனுடைய மேலாளர் வந்து என்னை தொடர்பு கொண்டு இது வந்து ரெக்கார்டட் ப்ரோக்ராம், 48 மணி நேரம் நாங்க இதை ரெக்கார்ட் பண்ணி தான் இந்த ப்ரோக்ராமை போட்டுக்கிட்டு இருக்கிறோம். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. எங்களுக்கு 48 மணி நேரம் நீங்க அவகாசம் கொடுங்க, ஜல்லிக்கட்டுன்ற வார்த்தையை நாங்க இனிமே பயன்படுத்த மாட்டோம், ஜல்லிக்கட்டு ஜூலின்னு நாங்க இனிமே சொல்ல மாட்டோம்னு சொல்லி அந்த அஷூரன்ஸை கொடுத்தாங்க. ஏண்டா தரித்திரம் முடிச்ச மூதேவி, உன் கதை என்னடா காரி துப்புற மாதிரி இருக்கு. ப்ளீஸ், இப்ப இல்ல எப்பவுமே நான் அதை சொல்ல மாட்டேன். அதுல என்னுடைய ஈடுபாடும் என்னுடைய பங்கும் ஒரு சிறிதளவு இருந்துச்சுன்றதுல அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. இன்னைக்கு அந்த பெருமை தான் என்னை இந்த மேடைக்கு கூட்டு வந்து நிப்பாட்டி இருக்கு. இவங்க இவ்வளோ வாண்டடா வந்து பேசுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? அது காரணம் என்ன? காரணம் நான் சொல்லவா? வேற ஒண்ணுமே இல்ல, ஏதோ ஒரு கிட்னி திருட்டு கேஸ் இங்க பின்னாடி ஓடிட்டு இருக்கு. திடுதிப்புனி அரசு ஏதாவது பண்ண வந்தாங்கன்னா அரசியலினுடைய சார்பு நிலை அப்படிங்கிறது வேணும். இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? கிட்னி திருட்டுன்னு சொன்னோடனே உங்க மனசுக்கு யார் வராங்க? எந்த அரசியல் கட்சி வருது? நான் சொல்ல மாட்டேன். குண்டாசை தூக்கி போட்டுருவாங்க என் மேல. பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. அதனால கிட்னி திருட்டு அப்படின்னு சொன்னா உங்க ஞாபகத்துக்கு வரக்கூடிய அரசியல் கட்சி எது? அந்த கட்சியை இப்போ நாடி போயிருக்காங்க ஜூலி. இந்த ஊர்ல கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னா என்ன வேணாலும் பண்ணீங்களாடா? என்ன பண்ண இந்த பொண்ணு? நீங்க நினைக்கிற மாதிரி ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட் அதை தாண்டி வந்து இந்த பிக் பாஸ் அப்படிலாம் கிடையாது சார். இதை தாண்டி இந்த ஆர்கன் டிராஃபிக்கிங்ல இன்வால்வ் ஆயிருக்கு. நீ காசுக்காக உழைக்கக்கூடிய மானங்கெட்ட ஒரு செயலை பண்ணிக்கிட்டு இருக்கிற. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களம்மா? உங்களுடைய கருத்துக்களை எப்பவுமே யாருக்கும் பயப்படாம நேர்மையா தைரியமா நாகரிகமா வைங்க. அதுதான் நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். எல்லாரையும் சொல்றாங்க, அதாவது இவ்வளவு நாள் வந்து பேசல, இப்போ வந்து பேசுறாங்க அப்படின்லாம் வந்து சொல்றாங்க. அவங்க பல சுதந்திர போராட்டங்களில் ஈடுபட்டவங்க, மதுக்கடைக்கு எதிராக போராட்டம் பண்ணவங்க, பெண்களுக்கு பாலியல் வன்புணர்வு நடக்கும் போதெல்லாம் வெகுண்டெழுந்து போராட்ட காலத்துல நின்றவங்க. அதாவது இந்த திராவிட அரசியலை பார்த்து வளர்ந்த நம்மளும் நம்மளை வளர்த்து விட்ட இந்த திராவிட அரசியலையும் டெல்லியில இருந்து ஏவி விடக்கூடிய இந்த இடி ரைடு, சிபிஐ ரைடு இதெல்லாம் வச்சு இந்த மாபெரும் இயக்கத்தை எந்த ஒரு தூசியும் பற்றக்கூடாதுன்றதுல என்னுடைய பங்கு இருக்கணும்ன்றதுல நான் ரொம்ப தெளிவா இருந்தேன். இதுக்காக குரல் கொடுக்கணும். எப்படி நான் ஜல்லிக்கட்டுக்கு குரல் கொடுத்தனோ அதே மாதிரி இதுக்காக குரல் கொடுக்கணும்னு நான் நினைச்சேன். அதனால நான் குரல் கொடுத்துட்டு இருக்கேன், குரல் கொடுப்பேன். இன்னும் தைரியமா இதை பத்தி நான் பேசுவேன். ப்ரோ மூடிட்டு போனா உட்காருங்க ப்ரோ. 1008 டென்ஷன்ல இருக்கு ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ, தப்பா எடுத்துக்காதீங்க. ஆனா என்னைக்கும் இது எல்லாத்துக்கும் சிம்ம சொப்பனமா இருக்கக்கூடிய ஒரே தலைவர் நம்மளுடைய முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான். ஆனா என்னைக்கும் இது எல்லாத்துக்கும் சிம்ம சொப்பனமா இருக்கக்கூடிய ஒரே தலைவர் நம்மளுடைய முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான். எத்தனை திரை தளபதிகள் வந்தாலும் அன்னைக்கு மிசா காலத்துல இளைய தளபதி அவர்தான். அறிமுகம்லாம் படுத்த வேணாண்டா, என்ன இங்க இருக்க எல்லாருக்கும் தெரியும், பேசாம மூடிக்கிட்டு வா. என்னைக்கு தளபதி அவர்தான். என்ன அடி சிங்சக்குங்கறீங்களே? எனக்கு இன்னொருத்தன போட்டியா போயிட்டு இருக்குங்க. இவன் 4 தடவை இன்னைக்கு தான்டா போட்டான். நானும் பொண்ணுமில்ல. இது தமிழ்நாடு. அது தெரியுதா ஈன? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க.